ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட இங்கே பார் நிலா நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த ராகவ் உன்கிட்ட பேசின பேச்சுக்கு அவனுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் வாயையும் கையையும் உடைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நிலா கிட்ட இது மாதிரி பேசுவியாடா சேட் பண்ணுவியாடா அப்படி சொல்லி சொல்லி அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவன் உன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்ன உடனே நம்ம நிலா என்ன சொல்கிறாங்க, என்ன சோழன் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ராகவை போய் அடிச்சிங்களா? ஆமா நிலா, இப்போ தான் போய் அடிச்சுட்டு வரேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம், என்னுடைய கோவத்தை எங்க தீக்கிறது, அவனால தானே இவ்வளவு பிரச்சனையும், அதனால அவனை வந்து மொத்துன்னு மொத்திட்டு வரா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம நிலா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஐயோ சோழன், உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அந்த ராகவன் நீங்கள் அடிச்சிங்களா? அவனை என்னால் அடிக்க முடியல அப்படின்ற ஒரு ஆத்தத்தில் இருந்தேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்க போங்க. அவன் நேற்று என்ன கம்பெனியில் வந்து கேட்ட கேள்வி, அன்னைக்கு நைட்டு உட்கார வச்சு எவ்வளோ நக்கலாக வந்து பேசுனான். சோழனை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். அவனை என்னால் அடிக்க முடியலேன்ற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல, இது போலீஸ் கேஸ் எதுனா ஆகிடு போகுது சோழன், ஏன் இது மாதிரி பண்ணீங்க, எதுக்கு இது மாதிரி அவசரப்பட்டு அந்த ராகவை போய் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டான், அப்படியே போனாலையும் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். அவன் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு முகத்தில் அடிபட்டு கையில் அடிபட்டெல்லாம் யாருன்னா கேட்டாங்கனாக்கா, நான் படிக்கட்டில் வலிக்கி விழுந்துட்டேன், பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்வானே தவிர, இது மாதிரி இந்த பிரச்சனைக்காக சோழன் வந்து என்னை அடித்தான் அப்படின்னுலாம் சொல்லவே மாட்டான். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ராகவோட முகத்தில் பாருங்கள், உங்களை அவன் பேசின பேச்சுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கிறானா இல்லையானு மட்டும் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த ராகவை என் கையால் அடிக்கணும், அவனை அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும்னு நினச்சேன். ஆனால் நீ அந்த ராகவை போய் அடிச்சது, நீ அடிச்சல்ல, அவனுக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. ஆமாம் நிலா, அவனுக்கு ரத்தம் வர மாதிரி தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சோழனுக்கும் அப்பாடி எப்படியோ ஒரு வேளை நம்ம ஆளை வந்து நம்ம சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து இங்கே பார் நிலா, என் அண்ணன் அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச வராரு. இங்கே பார் சோழன், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது, அவர் பண்ணது தப்பு தான், இதை வந்து நானும் அண்ணனும் பேசி சமாளிச்சுக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிலா அடுத்த கட்டமாக இப்போது அந்த ராகவை அடித்ததில் நம்ம நிலா சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக அடடா நம்ம அண்ணனை இது மாதிரி பேசிட்டோமே, நம்ம சேர அண்ணனை இது மாதிரி பேசிட்டோமே, அவர் உண்மை தெரிஞ்சிருந்தா இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டார்ல, அவர் சொன்னது கூட சரிதானே, இந்த ராகு நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், தப்பாக பேச பார்க்குறான், தப்பாக பழக நினைக்கிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தா அவர் உஷாரா இந்த விஷயத்தை வந்து சொல்லாமல் இருந்திருப்பார்ல, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம சேரன்னா ரொம்பவும் திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா போய் சேரன்ட்டு சொல்லும் போது, இல்லை நிலா நீ என்னை திட்டினது கூட ஒன்றும் எனக்கு கஷ்டமா இல்லை, ஆனால் யாருமே என்னை திட்ட கூட விட மாட்டேன், ஆனால் நான் தூக்கி வளர்த்த பையன் சோழன் அவன் வந்து என்னை கை நீட்டி அடிக்க வரான், அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே, அதுதான் வந்து எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. நான் தூக்கி வளர்த்த பையன் தான் என்னை அடிக்க வரான் அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தா, யாருமே வந்து அதை ஏன் கூட கேள்வி கேட்காம இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பாண்டியும் பல்லவனும் வந்து தான் அதை கேட்டாங்க, ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கவே இல்லையே, அதுதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கண்ணில் தண்ணி விடுறாங்க. அண்ணே நீங்கள் கண்ணெல்லாம் தண்ணி விடாதீங்கண்ணே, சாரிண்ணே, மன்னிச்சிருண்ணே, உங்கள் தங்கச்சியை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, நீங்கள் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சேரனை சமாதானப்படுத்துகிறாங்க. அதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. எது எப்படியாங்க நம்ம நிலா பண்ணதும் தப்பு, நம்ம சேரன் வந்து தெரியாமல் சொன்னதும் தப்பு, அதுக்காக நம்ம சேரன் அவங்களுடைய ஆளாக இருக்கிற நம்ம சந்தா அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. சந்தா இங்கே பாரு, இந்த நிலா பொண்ணு என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசிடுச்சு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுச்சு, அதை என்னால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் தூக்கி வளர்த்த பையன் இந்த சோழன், அவன் வந்து என்னை வந்து அவன் பொண்டாட்டிக்கோசரம் வந்து என்னை சட்டையை பிடிச்சி என்னை அடிக்க வரான், என்னால் வந்து இந்த வலியை தாங்கவே முடியல சந்தா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க நம்ம சேரன். கண் கலங்கி நிற்கிற நம்ம சேரனுக்கு சந்தா வந்து தன் தோள் கொடுத்து அவங்களும் வந்து கண் கலங்கி, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவும் வந்து சேரனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதாவது சோழன் அடிக்கணும் வருவது அந்த நிலா எதுக்கு கேட்கணும், நான் கேட்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சோழன் வந்து அவசரப்பட்டு நம்ம பாண்டி அடிக்க போய் அதுக்கு நம்ம வானதி நீ என்ன என் பாண்டி அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானதி கூட அந்த பாண்டிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் இருக்கல உங்களுக்கு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போவே வந்து வான்னு சொன்னால் கூட நான் வந்துடுவேன், இப்போவே
நீங்கள் தாலி கட்டினா கூட அந்த தாலியை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சந்தா வந்து சேரனோட மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவனையும் வந்து நம்ம நிலா விட்டு வைக்கல, அவங்களையும் வந்து திட்டி தீத்துட்டாங்க. நம்ம பல்லவன் வந்து ரொம்ப நேரம் வந்து நிலா வந்து ரூமுக்குள்ளே இருக்கிறாங்களே, அவங்கள வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி வெளியே வாங்க, நீங்கள் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, கொஞ்சம் வெளியே வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவும் வந்து கதவை திறந்த பிறகு, என்ன என்ன பல்லவா உனக்கு என்ன வேணும், யார் எப்படி இருக்காங்கலாம் உனக்கு யோசிக்க மாட்டியா அப்படின்னு. இல்லை நீ ஒரு மாதிரியாக இருக்க, நீங்கள் உள்ளவே இருக்காதீங்க, வழக்கம் போல் வெளியே வந்து எங்கிட்டலாம் பேசி சிரிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, உனக்கு ஒரு மாதிரியாக தான் நான் உன் கூட வந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு எதுனா ஒன்று இருக்கா என்ன அப்படி சொல்லி நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, நம்ம பல்லவனோட மனசை காயப்படுத்திட்டாங்க. உடனே பாண்டி, டேய் நான் தான் சொன்னலடா, அவங்கள விடுடா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுடா, அவங்க மனசு மாறணும்ல, நீ உடனே போயிட்டு அது மாதிரி பேசினா அவங்களும் கோவத்தில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம பல்லவனை தேத்தி வெளியே அனுப்புகிறாங்க. அப்படி தேத்தி அனுப்பும்போது தான் நம்ம பல்லவனுக்கு அவங்களோட ஆளாக இருக்கிற காயத்ரி அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பேபி, ஏன் இது மாதிரி டல்லாக இருக்கு உன் வாய்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணனுக்கு அன்னைக்கு பிரச்சனை, அதை வச்சு வீட்டில் நிறைய பிரச்சனை, அதனால நான் வந்து மூட் அவுட்டாக இருக்கிறேன், ரொம்ப அப்செட்டாக இருக்கிறேன், அதனால தான் குரல் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்ல, உடனே காயத்ரி வந்து வீடியோ காலில் வந்து நம்ம பல்லவனுக்கு 2 முத்தம் கொடுக்குறாங்க. 2 முத்தம் கொடுத்த உடனே நம்ம பல்லவனோட வந்து மனசில் இருந்த அந்த வலி வேதனைலாம் போகுது. ஆக மொத்தம் எல்லாரும் அவங்கவுங்களோட காதலிகளை வந்து சந்தித்து அந்த வலி வேதனையை போக்கிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிலாவும் நம்ம சோழன் அந்த ராகவை அடித்த விஷயத்த சொன்ன பிறகு அவங்களும் சந்தோஷம் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி நம்ம சோழன் நிலாவோட மனசில் இடம் முடிச்சு, இதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் வேணாம் ஒன்று வேணாம், எனக்கு இந்த வீடே போதும், எனக்கு இந்த சோழனே போதும், சோழன் தான் எங்களுக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகவ் சொன்ன மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாக வந்து சோழன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவே சொல்லணும் அப்படின்றதா எல்லாரோட ஆசையாக இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் வந்து யாருமே நம்ம சேரனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நம்ம சேரனுக்கு வந்து காட்சிகளை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சேரன் மட்டும் கஷ்டப்படலை, அதோடு சேர்த்து நாமளும் ரொம்பவும் கஷ்டப்படுறோம். அதனால் சீக்கிரமாக நம்ம சேரன் அந்த சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரணும், இல்லைனா சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போகணும். தனியாக போனால் நல்லா இருக்காது, நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட மூத்த மருமகளா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து முன்னோடியாக வந்து நம்ம சந்தா இந்த வீட்டில் இருக்கணுன்றதான் எல்லாரோட ஆசையாக இருக்குது. இப்போ அந்த வானதி வந்து நம்ம நிலாவை பார்த்து, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பொய்யான கல்யாணம், நீ என்னவோ எனக்கு மாமியார் மாதிரி இல்லை இந்த வீட்டில் நடந்துக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கே உனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சும்மா பேசாமல், ஆமாம் நான் உனக்கு இந்த வீட்டுக்கு மூத்தவ, நான் தான் உனக்கு மாமியார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா உரிமையோட அந்த வானதியை கண்டிச்சா ரொம்பவே சூப்பராக இருக்குன்றதான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. எது எப்படியாங்க நம்ம சேரன்கிட்ட நம்ம நிலா வந்து மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை வந்து நம்ம சேரன் வந்து ஏற்றுக்கணும், அவரோட மனசில் ஏற்பட்ட அந்த காயம் வலி வேதனை எல்லாமே போகணும் அப்படின்றதான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம சேரனும் அந்த வழியெல்லாம் மறந்துட்டு நம்ம நிலா கிட்ட வழக்கம் போல் பழகணும். நம்ம நிலா சோழன் 2 பேரும் போயிட்டு அந்த ராகவை பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.